வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஒரு சிறப்பான விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். கேட்டால் கொடுக்கும் இயற்கை, இப்படியும் சொல்லலாம், கேட்டதை கொடுத்த இயற்கை. இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நம்ம பார்க்க போகிற விஷயத்துக்கு. என்ன அப்படின்னா, நான் சென்ற வாரம் ஒரு 7 நாள் ஒரு அனுபவ பயிற்சி அந்த கிளாஸ் போயிட்டு வந்தேன். அந்த கிளாஸ் நடக்கும்போது ஒரு நபர் ஆர்வமாக பேசிக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஒரு கணீர்ன்ற ஒரு வாய்ஸில். யார் பேசுகிறாங்கன்னு திருப்பி பார்க்கும்போது ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். ஒரு கருப்பு கலர் கண்ணாடி போட்டுட்டு நல்ல ஒரு திடகாத்திரமான மனிதர் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு சேர்ல. சரி, ஓகே. அவர் அந்த ஆர்வத்தின் காரணமா இடையில பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த பயிற்சியாளர் பயிற்சி சொல்லும் பொழுது இவர் இடையில பேசுறார். ஆமா, இது இப்படிதான், அது அப்படிதான் சொல்லிட்டு. சரி, ஓகே, நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேங்க, நீங்க அப்ப பேசுங்க அப்படின்னு சொல்றார் பயிற்சியாளர். இருந்தும் அவர் ஆர்வத்தின் காரணமா திரும்ப பேசிட்டே இருக்காரு. அப்போ அவரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த பிரேக் டைமில் அவரை பார்க்கும்போது அவருக்கு கண் பார்வை தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியுது. ஓகே, அப்போது அதுக்கப்புறம் அவருடைய அந்த இன்ட்ராக்ஷன் நம்ம ஒரு பெருசாக யாருமே எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, அவருக்கு இயற்கையாகவே கண் பார்வை இல்லை. அந்த ஆர்வத்தில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. சரி, பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியாளரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து அவர் பயிற்சிக்கு போயிடுவார். இது 7 நாளும் தொடர்ந்து நடந்தது. இந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8வது நாள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண் பார்வை இல்லாத இருந்தார் இல்லையா, அந்த மனிதர் தான் ஃபர்ஸ்ட் மைக் வாங்கி பேசுறாரு. அவருடைய அனுபவத்தை சொன்னார், அவருடைய வாழ்க்கை வரலாறையும் சொன்னார். அதில் சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் ஒரு பிரச்சனையை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணி அது தீர்வு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரையே அறியாமல் அதை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறு முடிஞ்ச போது ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த பயிற்சிக்கு அப்புறம் நான் இன்னும் சிறப்பாக வாழ்வேன், எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்ற ஒரு உண்மையான தகவலையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் முடிச்சுக்கிட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறுல, அதாவது அவர் படிக்க ஆரம்பித்ததே 19வது வயசில் தான் 1ஆம் வகுப்பு போய் சேர்றாரு. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் சொல்லிட்டு 8ஆம் வகுப்பில் ஒரு ப்ரமோஷன், ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி டைரெக்டாக 10ஆம் வகுப்புக்கு போயிடுறாரு. 10ஆம் வகுப்பு சென்னையில் போய் படிக்கணும். சென்னையில் போய் படித்தா அங்கே தங்குறதுக்கு இடம் வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும். அப்படின்னா இதுக்கெல்லாம் காசு கொடுத்தா தான் கிடைக்கும். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த மாதம் ஒரு 75 ரூபாய் செலவாகும் அப்படின்றாங்க. நீ பணம் இல்லாத படிக்கிறதுனா படி, பணம் கேட்குற மாதிரி இருந்தால் நீ வீட்டுக்கு வந்துடு, படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாரு. இவர் கண் பார்வை இல்லை, உதவுறதுக்கு யாருமே இல்லை. சென்னையில் போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கும் பொழுது சரி நம்ம கடலில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் கடலுக்கு. இவருக்கு கண் பார்வை இல்லை, ஆனால் கடல் கரைக்கு போகிறார், கடலை பார்க்கலாம் அப்படின்னு. அங்கே போனால் மக்கள் பேசுகிறாங்க, நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் ஒரு இடத்துல ஒரு அமைதியாக உட்காந்து இவருடைய மனசில் இருக்கிறதுலாம் சொல்கிறார். அவங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது அவங்க அப்பா பெருசாக இவருக்கு ஒரு சப்போர்ட் இல்லை படிக்கிறதுக்கு. ஏன்னா கண் பார்வை இல்லாதவன் நீ படித்து என்னத்தை நீ சாதிக்க போகிற அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு கிடையாது அவங்க அப்பாவுக்கு. ஆனால் இவர் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம், படித்து நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணுன்ற ஒரு ஆர்வத்தில் படிக்கிறதுக்கு போகிறார். அப்போ அந்த கடற்கரையில் போய் உட்காந்துக்கிட்டு கடலை பார்த்து உட்கார்றார். யாரோ உட்கார வச்சிடுறாங்க, இதுதான் கடல், இந்த பக்கம் பார்த்து உட்காருங்கன்னு. கடலை பார்த்து உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இவருடைய மனசில் இருந்த இவர் என்னவெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் சொல்லிட்டு
எனக்கு நீ தான் வந்து அருள் புரியணும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பொறுத்து அந்த ரோடு கிராஸ் பண்ணி சென்னை அந்த மெரினா பீச்சிலேருந்து ரோடு கிராஸ் பண்ணி வரத்துக்காக ரோடு கிராஸ் பண்ணும்பொழுது ஒரு ஒரு டூ வீலரில் ஒருத்தர் வேகமாக வந்து இவர்கிட்ட வந்து வண்டியை நிறுத்திட்டு பிரேக் போட்டு எங்கே போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவர் கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவருக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கே போகிறேன்னு கேட்டிருக்காரு. நான் பலான இடத்துக்கு போகிறேன்னு அவர் ஒரு இடம் சொல்கிறாரு. சரி வா நானே கூட்டின்னு போய் விட்றேன்னு சொல்லிட்டு அவர் பைக்கில் கூட்டின்னு போகிறாரு. அப்போ இவருடைய பாக்கெட்டில் ஒரு ஒரு வெள்ளை பேப்பரில் இவருடைய அந்த குறையெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. அதை எடுத்து படித்து பார்த்துட்டு, இப்போ என்ன உனக்கு படிக்கிறதுக்கு பணம் வேணுமா, நான் தரேன், மாதம் 75 ரூபா நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டின்னு போய் அவருக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் அவங்க தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுறாரு. மாதம் நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வந்து அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு மாதம் 75 ரூபா அவர் கொடுத்துட்றாரு அந்த நபர், அந்த பைக்கில் வந்த நபர். அதுக்கப்புறம் இவர் 10வது பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவர் எம்ஏ படிச்சிருக்காரு. இப்போ அரசு பணியிலும் இருக்கார். இந்த வாழ்க்கை வரலாறு வந்து சொன்னார். அது இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம வந்து ஷார்ட்டாக இதை முடிச்சிடும். நமக்கு இது எது தேவையோ அது. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு கண் பார்வை இல்லாத மனிதர் கடல் கரைக்கு போகிறாரு கடலை பார்க்கணும்னு சொல்லிட்டு. காரணமின்றி காரியம் இல்லை. இவர் ஏன் கடல் கரைக்கு போகணும், அந்த மனிதர் ஏன் இவருக்கு உதவி பண்ணணும், எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னா, அங்கே தான் அந்த கடல் என்ற ஒரு இயற்கை நமக்கு வந்து உதவி பண்ணுது. இப்போ நான் வந்து நிறைய முறை திருச்செந்தூர் போயிருக்கேன். மக்கள் நிறைய பேர் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அது ஒரு முறை கூட வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நாங்கள் பீச்சில் உட்காந்து கடலை பார்த்தது கிடையாது. ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து போகிறோம், ஒரு 650 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம ஒரு கோவில் மட்டும் பார்த்தா எப்படி, நிறைய கோவில் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அடுத்தடுத்து போகிறோமா, கடலில் ஒரு 10 நிமிஷம் குளித்தோமா, அடுத்து ஒரு ரூமில் போய் குளிக்கிறோமா, ரீஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து சாமி பார்த்துட்டு வேகமாக ரூமை காலி பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த கோவில் பார்க்க கிளம்பிடுறோம். ஆனால் நமக்குன்னு நிறைய தேவைகள் இருக்குமில்ல, அதை நிறைவேறணும் அப்படின்னும் பொழுது கடலை பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கடல் பார்க்கறதுக்கு போகிறோம். ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் நிறைய நேரம் நம்ம கடலாண்டா உட்கார்றதில்லை. இப்போ பாருங்கள், அந்த நபர் வந்து அவர் பேர் வந்து தேவேந்திரன். அவர் வந்து கடலாண்ட போய் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து நான் என்னவா ஆகணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அவர் ஃபீல் பண்ணி சொல்லி, இதுக்கெல்லாம் எனக்கு வந்து நீ தான் வழிகாட்டணும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கு உண்டான பலன் உடனே கிடைக்குது. ஒரு நபர் வர்றாரு, அவரை படிக்க வைக்கிறாரு, பாஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரசு பணியாளராகவும் ஆயிட்டார். இப்போது நல்லா சிறப்பாக இருப்பார். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அப்போ உங்களுடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த கடல் தண்ணியை போய் பாருங்கள். அது நம்ம பக்கத்தில் எங்கே கடல் இருக்குன்னா, சென்னையில் இருக்குது, கடலூரில் இருக்குது, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகலாம், கன்னியாகுமரி போகலாம். எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அந்த தண்ணியை பார்த்தா பிரச்சனைகள் தீரும். அதுலேயும் உப்பு தண்ணீரை பார்க்கும்போது அந்த பிரச்சனை வந்து உடனே அதுக்கு தீர்வு கிடைக்குது. ஸோ அந்த வகையில் அந்த தேவன் என்ற அந்த கண் பார்வையற்ற மனிதர் ஒரு அனுபவத்தை சொன்னதுனால, இந்த அனுபவம் எல்லாருக்குமே இது பயன் கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ பதிவு. யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த தடை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் போய் தண்ணியை பாருங்கள். அதுலேயும் வந்து கடல் தண்ணீரை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை போய் பாருங்கள். கடல் தண்ணீரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அதில் உப்பு கலந்துருக்கிறதுனால நம்ம அதுக்கு தனியாக ஒரு மெனக்கெட்டுலாம் போக வேண்டாம். அதனால் பீச்சில் போயிட்டு எவ்வளோ நேரம் உங்களால் இருக்க முடியுமோ அங்கே உட்காந்து அமைதியாக உங்களுக்கு தியானம் பண்ண தெரிஞ்சால் தியானம் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் என்னவா ஆக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி, இறைவா நீ தான் எனக்கு வந்து உதவி புரியணும்னு சொல்லுங்கள். அங்கே திருச்செந்தூரில் முருகர் இருக்கிறதுனால முருகா நீ வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக அந்த முருகர் வந்து உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பார். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த தேவேந்திரன் என்ற நண்பருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கின்றேன்.
ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.